Hi friends, welcome back to Mithran Structures. Combined Technical Service Examination Diploma and IT level பார்த்தீங்க அப்படின்னா 2025ல எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா வித்தின் எ வீக்குள்ள நமக்கு ரிசல்ட் வரதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா? இப்போ ஃபைனல் ஆன்சர் கீயை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம் டேஷ்போர்டு ஓகேங்களா? இப்போ நார்மலாக வெப்சைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆல் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபார் தி இயர் ஆஃப் 2025 த விசிட் எக்ஸாம் டேஷ்போர்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ரீசன்னா இது நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க நீங்கள் ஓகேங்களா? இப்போ மெக்கானிக்கலாக இருக்கட்டும் சிவிலாக இருக்கட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேர் எழுதிருப்பாங்க, டிராப்ஸ்மேன் எழுதிருப்பாங்க, மெக்கானிக்கலாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ஓகே இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எழுதிருப்பாங்க ஓகேங்களா? உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க 10/2025 ஓகேங்களா? அது உள்ள போனீங்க அப்படின்னா ஃபைனலா லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க த ஃபைனல் ஆன்சர் கீ ஓகேங்களா? நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆன்சர் கீ வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, அந்த ஃபைனல் ஆன்சர் கீ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10:30 ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க ஓகேங்களா? ஒரு 10 ஒரு லாஸ்ட் இயர் 2025ல 10வது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. இதான் ஃபைனல் ஆன்சர் கீ ஓகேங்களா? இதை வச்சு இதில் ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 10:30 ஆன்சர் கீ வச்சு கவுன்சிலிங் ஆரம்பிச்சுவாங்க. கவுன்சிலிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வரும். பட் பரவாயில்ல, இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா? இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே இதான் ஃபைனல், இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இது சேஞ்சஸ் கிடையாது ஓகேயா? இதுல உங்களோட கொஸ்டின் பேப்பர் ஓகே அவங்க சொல்ல வருது இங்க இடத்துல பீட்டா, இது ஃபுல்லாவே நம்ம ஆன்லைன்ல நடந்தது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா? இங்க பீட்டா அப்படின்னு இருக்கும் பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன இதுன்ட்டு ஓகே. மேக்ஸிமம் எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா பீட்டா கோடை வச்சு தான் டெரிவ் பண்ணியிருக்காங்க ஓகே. நீங்க 10:30 ஆன்சர் கீயும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இதுல நம்ம ஜிஎஸ் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. இதுல இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தப்பான கொஸ்டினுக்கு எந்த ஆன்சருக்கு நீங்க பிக் பண்ணியிருந்தாலுமே கரெக்டுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க ஓகே. எக்ஸாம்பிள் பிசிக்கல் எஜுகேஷன், இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் சர்வே இருக்குல்ல, சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎன்டிசி கரெக்ட் ஆன்சர் இருக்காங்க. இப்போ 85 கொஸ்டின் 85வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் தி அபோவ் ஓகே. ஆல் தி மீன்ஸ் எல்லா ஏ அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, பி சி டி எது அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 32 கொஸ்டினுக்கு சி ஆர் டி ரெண்டுல அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் உண்டு ஓகேங்களா? ஏன்னா ஒன்று தான் மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிராப்ஸ்மேன் சிவில்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஒரு 5-6 கொஸ்டின்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குலாம் ஏஎன்சியும் கரெக்ட் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்டியும் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல் எந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலும் இதுக்கும் ஆல் ஓகேங்களா? இந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு ஆன்சர் கீழுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 கொஸ்டின் 10 வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிள்ஸ் இருக்குது ஓகே. பரவாயில்ல, இந்த விஷயம் இந்த ஆப்ஷன் கொடுத்தாங்களே, ஏ எழுதினாலும் பரவாயில்ல பி எழுதினாலும் ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்ட்டு ஓகேங்களா? ஏன்னா திரும்பி நம்ம கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஏ பி சி 3 எழுதினாலுமே கரெக்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக இந்த சிவில் ரிலேட்டட் இருக்கு. நம்ம இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெஸ்ட் பேட்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும் ஓகே. இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் கண்ட்ரோலு, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சேஞ்சஸ் இருந்துருக்குது ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் மோட்டார் வெஹிக்கிள், எலக்ட்ரீஷியன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கீழே 10:80க்கும் இப்பயும் ஒரு 10 கொஸ்டின் ஆச்சும் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்றேன். இப்போ வெல்டர் கேஸ் எல்லாம் பாருங்களேன், நிறைய கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் ஓகே. அப்போ எக்ஸாம் நல்லா எழுதிருந்தீங்கன்னா திரும்பி 10:30 ஆன்சர் கீயை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு ஓகே. இங்கே பாருங்களேன், சிடி திரும்பி ஏடி ஏசி ஓகேங்களா? இதில் வந்து எல்லா கொஸ்டினும் ஆன்சர் கரெக்டு சிடி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ளமோ லெவலில் நடந்த இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15 கொஸ்டின் ஆச்சும் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ சேஞ்ச் ஆயிருக்கு 10:80க்கும் இதுக்குமே ஓகேங்களா? சேஞ்ச் ஆயிருக்கு மீன் எக்ஸஸா நீங்கள் சி எழுதிருந்தாலும் ஆன்சர் கரெக்ட், டி டிக் பண்ணியிருந்தாலும் ஆன்சர் கரெக்ட் ஓகே. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பாசிட்டிவ் விஷயமும் நிறையா இருக்குது ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிலாம் எடுத்து பாருங்களேன் ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, இதெல்லாம் ஷீட் மெட்டலு. உங்களுக்கு இதில் வந்து நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஓகே. உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்துக்கங்க. இங்கே டீசல் மெக்கானிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
டீசல் மெக்கானிக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் ஒர்க் ஷாப் கால்குலேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். மேபி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம சேலஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்களா அட்வான்ஸ்டு ஓகே கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷின் ஓகே அட்வான்ஸ் சிஎன்சி இருக்குல்ல அதில் பாருங்களேன். அட்வான்ஸ் சிஎன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டின் 13th கொஸ்டின் ஏபிசி எது எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே திரும்பி ஓகேங்களா 59th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபி எது எழுதினாலும் கரெக்டு. 61 சிடி ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுக்குமே இங்கே பாருங்க 136th கொஸ்டினுக்குலாம் ஆல் இங்கே பாருங்க 183ல பி ஆர் சி எது எழுதியிருந்தாலும் இந்த ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா, இது நம்ம அட்வான்ஸ்டு சிஎன்சின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுல அந்த சப்ஜெக்ட்டுக்கான இது. ஓகே, இது வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங், அது ஒரு பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் பேசிக் டிசைனர் விர்ச்சுவல் வெர்டிஃபைலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பேசிக் விர்ச்சுவல் இதில் இருக்கு. என்ன ரீசன்னா இதுக்கு யாருமே எக்ஸாம் எழுதுனது கம்மி. ஓகேங்களா, அதனால பார்த்தீங்கன்னா யாரும் சேலஞ்சஸ்க்கு அப்ளை பண்ணலை. அதான் ரீசன். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோலு அந்த இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அப்ளை பண்ணியிருந்தோம். இது ஹார்ட்வேர் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸு நம்ம டெஸ்ட் பேட்ச் வச்சது மட்டும் பார்ப்போம். இந்த எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்ஸு அதுலேயுமே இது இருக்குது. ஃபுட் ப்ரொடக்ஷனு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஓகேங்களா, இதுலையுமே நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இதில் பாருங்க 106 ஏ அண்ட் பி கரெக்டு. ஓகே, ஏ எழுதினாலும் கரெக்டு, பி எழுதினாலும் சரி. இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸில் மேஜராக எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஓகேங்களா, அதில் ஏ 106 மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில இதுக்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் ஓகேங்களா. ஏன்னா ஒர்க் ஷாப் கால்குலேஷன்லாம் பாருங்களேன் ஒரு 5-6 கொஸ்டின்ஸு. 6th கொஸ்டின் ஆல். இங்கே ஆல் மீன்ஸ் ஏபிசிடி எதில் இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இதில் பாருங்களேன். அதே மாதிரி 102லையும் பார்த்தீங்கன்னா ஆல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 172லும் ஏஆர்பி எதில் இருந்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா, இதேமாரி உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஃபைனல் ஆன்சர் கீ இதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா, எவ்வளோ மார்க் ப்ரிடிக்ஷன் மார்க் அப்படின்ட்டு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஏ வீக்கில் கூட வரதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்லாம் பாருங்களேன் இவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் ஆன்சர் கீயை கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன இருக்குது உங்களுக்கு அப்படி கொஸ்டின் தெரியல அப்படின்னா மேலே இருக்கிறதையும் நீங்கள் இது பண்ணிக்கங்க. இல்லைனா ரெஸ்பான்ஸ் ஷீட் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஃபுல்லாகவே எனக்கு சப்ஜெக்ட் வைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வியூ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டில் இந்த வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பரே வரும். ஓகேங்களா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பரே வரும். இல்லை ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் கமெண்ட்ஸில் கொஞ்சம் மார்க்கை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்படின்னா தான் மித்தவங்களும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் ஓகேங்களா இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் சில இதுக்கு மட்டும்தான் ரொம்ப கம்மி. சில சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, அதான் சொன்னல இந்த அட்வான்ஸ்டு அந்த சிஎன்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேஜராக சேஞ்ச் ஆகிருக்கு. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது.